Your attention please. Train number 1664 will depart at 8 p.m. இந்த செய்தி அறிக்கையை நீங்கள் ரயில் நிலையங்களே அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். அட்டென்ஷன் ப்ளீஸ். இந்த அட்டென்ஷனை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த அட்டென்ஷன் என்பது கவன குவிப்பு, கவன ஈர்ப்பு என்று சொல்கிறோம். இந்த கவன குவிப்பு, கவன ஈர்ப்பு என்பது ஒரு பொருள் ஒரு செயலை பற்றி நம்முடைய கவனத்தை செலுத்துதல், அதுதான் அதனுடைய பொருள். இந்த கவன குவிப்பு என்பதனுடைய இயற்கை கோட்பாடுகள் 4. அவை என்ன என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ஃபில்டரிங், செலக்டிவ் ஃபில்டரிங், அதாவது தேர்ந்தெடுத்து உள்வாங்குதல். 2வது லிமிட்டட் கெப்பாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட அளவை கொள்ளுதல். 3வது மென்டல் ப்ராசஸ், மன செயல்பாடு. 4வது இன்ட்ரெஸ்ட் அண்டு டிரைவ், நம்முடைய ஆர்வம் மற்றது உந்துதல். இந்த முதலாவது சொல்லக்கூடிய இந்த செலக்டிவ் ஃபில்டரிங், ஒரு நிகழ்வு நாம் நடந்து செல்லுகின்ற பொழுது சாலைகளிலே பல விஷயங்கள் நடக்கிறது. அனைத்தையும் நாம் உள்வாங்கிக் கொள்வதில்லை. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் உள்வாங்கிக் கொள்கிறோம். இதுதான் செலக்டிவ் ப்ராசஸிங். 2வது சொல்லக்கூடிய லிமிட்டட் கெப்பாசிட்டினா, நிறைய விஷயங்கள் நடக்குது, எல்லா விஷயத்தையும் நம்ம உள்வாங்கிக் கொள்ள முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, எக்ஸப்ஷனல் கேரக்டர், அஷ்டாவதானி தசாவதானின்னு சொல்லுவாங்க. 8 விஷயங்களை ஒரே நேரத்தில் கணித்து அதுக்கு பதில் கொடுறது, 10 விஷயங்களை கவனித்து அதுக்கு பதில் சொல்கிறது. அந்த மாதிரி நம்மளால் சில எக்ஸப்ஷனல் பர்சனால் தான் முடியும். ஸோ இதுதான் லிமிட்டட் கெப்பாசிட்டி. 3வது மென்டல் ப்ராசஸ், நம்முடைய மன செயல்பாடு, ப்ராசஸிங் எப்படி நடக்குது, மனத்தில் எவ்வளோ தூரம் அந்த கவனத்தை உள்வாங்கிக்கிறோம், அதை வேகமாக செயல்படுத்துகிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அது தனித்துவமான ஒரு விஷயம், ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். 4வது சொல்லக்கூடிய ஆர்வம், உந்துதல். ஒருத்தருக்கு அது ஆர்வம் இருந்தால் தான் அது போவார். இப்போ திடீர்னு எனக்கு ஒரு கார் மேலேயே ஒரு ஆர்வங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த கார்களை பற்றிய விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வேன். காரை பற்றி ஒரு விளம்பரம் போன்றவை எடுத்துக்கொள்வேன். இதுதான் கவனத்தினுடைய இயற்கை கோட்பாடுகள். இந்த கவனத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் 2 வகைப்படும். ஒன்று அகவய காரணிகள், 2வது புறவய காரணிகள். இந்த புறவய காரணிகளை பற்றி பார்த்தோம் என்றால், ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டி. ரொம்ப ஹெவியாக ஒரு சவுண்டு கேட்குது, ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் கேட்குது, உடனே நம்ம எல்லோரும் ஆம்புலன்ஸை பார்க்குறோம். ஸோ இது இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டுன்னு சொல்லலாம், அதை பார்க்குறோம் நம்ம. 2வது சைஸ், திடீர்னு ரோட்டில் யானை வருது, நம்ம பார்க்குறோம், பெரிய சைஸு. திடீர்னு கண்டெய்னர் லாரி, பெரிய கண்டெய்னர் லாரி வருது, பார்க்குறோம், இது சைஸ். 3வது சொல்லக்கூடியது நாவல்ட்டி, ஒரு புதுமையான ஒரு விஷயம். புதுமையாக ஒருத்தர் பாட்டு படிக்கிறார், புதுமையாக ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு, இதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு நாவல்ட்டி, ஒரு புதுமையான ஒரு விஷயங்களை நம்மள்கிட்ட சொல்கிறார், அது நாவல்ட்டி. அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மூமெண்ட், டாய் கார், டாய் போட், டாய் ட்ரெயின்லாம் அது சுற்றி வரும் பொழுது அதோடைய இயக்கத்தை பார்த்து நம்ம ஒரு கவனத்தை ஈர்க்கிறது. அடுத்து சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட். ஒருத்தர் எல்லாரும் ஒரு நார்மலான ஒரு யூனிஃபார்மில் வரும்போது, ஒருத்தர் மட்டும் யூனிஃபார்ம் இல்லாமல் வரும்போது அது கான்ட்ராஸ்ட்டாக தெரியுது, வித்தியாசமாக தெரிகிறது. ஒரு பழங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பழங்களுக்கு மத்தியில் ரம்டன் பழம், குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீசனில் ரம்டன் பழம், இதில் வித்தியாசமான ஒரு பழமாக இருக்கிறது, அது ஒரு கான்ட்ராஸ்ட். அப்புறம் கலர், ஒரே ஆள் என்ன பண்ணுறாரு, பச்சை கலரில் சட்டை, பச்சை கலரில் பேண்ட்டு, பச்சை கலரில் ஷூ போடுறார். இது ஒரு படத்தில் விவேக் சொன்ன மாதிரி. இதுதான் ஒரு வித்தியாசமான கலர். இந்த விளம்பரங்கள்லாம் இந்த வித்தியாசமான கலரை பயன்படுத்துவாங்க. அப்போ தான் அது கவர் பண்ண முடியும், ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும், வித்தியாசமான கலரை யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் புறவய காரணிகள். அகவய காரணிகள் சொல்கிறது நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய மோட்டிவ், நம்மளுடைய உந்துதல், நம்மளுடைய ஆளுமை, நம்மளுடைய அறிவுசார் திறன் வளர்ச்சி போன்றவைகள் சேர்ந்தது தான் அகவய காரணிகள். ஆகவே இன்று இந்த கவனத்தில் இருக்கக்கூடிய பொருள், அதனுடைய இயற்கை கோட்பாடு, அதை தீர்மானிக்கும் காரணிகள், இவைதான் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.